விவிலியம் அப்படின்னு சொல்றது கத்தோலிக்கர்களுடைய ஒரு புத்தகமாக இருக்குது. ஒரு பிறந்த சகோதரரை பார்த்தா பல விவிலிய வசனங்களை மனப்பாடமா சொல்றதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா கத்தோலிக்கர்கள் நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மள எத்தனை பேருக்கு விவிலிய வாசகங்கள் மனப்பாடமா தெரியும்? எத்தனையோ பாடல் வரிகள் நமக்கு மனப்பாடமா தெரியுது. ஆனா விவிலியத்துல உள்ள வாசகங்கள், கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு மனப்பாடமா தெரியுதா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. மேலும் மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவர் 1500 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 இணை திருமுறைகளையும் விவிலியத்திலிருந்து நீக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நீக்கினாரு அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா, கத்தோலிக்க விசுவாசத்தை முறியடிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமா இருந்திருக்குது. அதனால எந்தெந்த புத்தகங்கள்லாம் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு உறுதுணையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் நீக்கியிருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது அப்படின்ற ஒரு அருமையான ஒரு முறையை கத்தோலிக்கம் பின்பற்றிட்டு இருக்குது. அதை வலுப்படுத்துறதுக்காக விவிலியம் இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய இந்த செப்துவாஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில புத்தகங்கள்ல இடம் பெற்றிருக்குது. ஆனா அது இவர்களுடைய கோட்பாடுகளுக்கு மாறாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை நீக்குறாங்க. இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது, நான் கட்டளையிட்டு சொல்பவற்றோடு நீங்கள் எவற்றையும் சேர்க்கவும் வேண்டாம், அதிலிருந்து எவற்றையும் நீக்கவும் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக இணைச்சட்ட நூல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற ப்ளே பட்டன் அழுத்தி மறக்காம பாருங்க. வலன் வ்ளாக்ஸ், இறை ஒளியை தேடி.